ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பிற்கான தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக இணைகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன். வணக்கம் சார். இந்த தீர்ப்பினுடைய தண்டனை விவரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மிக முக்கியமாக 5 மாதங்களில் குற்றவாளிக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? முதலில் இது பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியான சீண்டலுக்கு உள்ளாக்கி பாலியல் ரீதியான துன்புறுத்தலை உள்ளாக்குகின்ற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்களுக்கு இது போன்ற தண்டனை என்பது கண்டிப்பாக அவசியமானது. அந்த தண்டனையை இன்றைக்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டில் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் வரை அவர்களுக்கான தண்டனையை விதித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இது போன்ற கடுமையான சட்டங்களும் வேண்டும் என்று பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகள் 3 மாத காலத்திற்குள் அரசு விரைவாக வழக்கை நடத்தி அந்த குற்றவாளிகளுக்கு உரிய உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். அதற்குரிய சட்ட திருத்தங்கள் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவன். அந்த என்னுடைய குரலின் அடிப்படையிலும் இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் ஞானசேகரன் அவர்களுக்கு 30 ஆண்டுகள் வரையில் இந்த தண்டனை இருக்க வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். சார், அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கான நிவாரணம், அந்த மாணவிக்கான நிவாரணத்தை சட்டம் எப்படி அணுக வேண்டும், அந்த மாணவியை சட்டம் எப்படி அணுகி அவருக்கான நிவாரணத்தையோ இல்லை இழப்பீடையோ எப்படி ஒதுக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக தீர்ப்பின் முழு குறிப்புரைகள் நீதிபதிகள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் படித்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அல்லது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிக்கு இந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணின் மறுவாழ்வுக்கும் அவருடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய உதவிகளையும் அரசு பணிகளையும் வழங்கி சமூகத்தில் இது போன்ற மனித மிருகங்களால் பாதிப்புக்குள்ளான மக்கள் நேர்மையாக நின்று சாட்சிகள் அளித்து இது போன்ற காம வெறியர்களுக்குரிய தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய பெண்கள் முன்னோர் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் அரசும் நீதிமன்றங்களும் அவர்களுக்கு உரிய அரசு சார்ந்த வேலை, அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான உதவி தொகை போன்றவை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 மாதத்து காலத்துக்குள் இது போன்ற வழக்குகளை விசாரித்து நம்முடைய அரசு வழக்கறிஞர் பெருமக்கள், காவல்துறை, ஏனைய சாட்சியங்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் தான் ஏதோ பாதிக்கப்பட்டு விட்டோம், இதை நம்மோடு நாம் மூடி மறைத்துவிடக் கூடாது என்று துணிந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தந்து சாட்சியம் அளித்து நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி சமூகத்தில் முன்வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட காம வெறியர்களுக்கு, காம கொடூரர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கு முன்வருகின்ற அந்த பெண்களை ஒரு போராளிகளாக நாம் பாவித்து அவர்களை ஊக்குவித்து எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளே நம்முடைய மனித சமூகத்தில் நடைபெறாத வண்ணம் உரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை பெற்று அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதன் மூலம்தான் இது போன்ற மனித மிருகங்களை கட்டுப்படுத்த முடியும், சட்டம் ஒழுங்கை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை நாம் நிலைபெற செய்ய முடியும். அதற்காக கண்டிப்பாக இதற்கு உரிய நிவாரணத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வேல்முருகன் சார்.